சார் வணக்கம் சார். வணக்கம் சார், டெல்லி காங்கிரஸில் என்ன சார் நடந்தது? டெல்லி காங்கிரஸில் எப்படின்னா, இப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் ரெண்டு பட்டு போயிருக்கு. ஒரு பக்கம் திமுக பக்கமா, இன்னொரு பக்கம் தாவேகா பக்கமா அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு இருக்கிறது. அது இல்லாமல் இப்போ எல்லாமே ஊடகத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஓப்பனாக. நான் அங்கே தான் போவேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, திருச்சி வேலுசாமி ஓப்பனாக பேசுகிறாரு. மாணிக் தாக்கூர் ஓப்பனாக நான் தாவேகா கூட தான் போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனுடைய அர்த்தங்கள்லாம் கொண்டு கொடுக்குறாரு. அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்தா செல்வ பெருந்தகை, அப்புறம் இந்த கரூர் அம்மா, இவங்க எல்லாம் இப்படி டிஎம்கே பக்கமாக இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாக்கி இருக்கிறாங்க அந்த காங்கிரஸ் தலைமைக்கு, ராகுல் காந்திக்கு. ஏற்கனவே ராகுல் காந்தி பேசிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சில நியூஸ்லாம் கசிவுகள் வருது. அதனால் இப்போ என்னென்னா, அவங்க காங்கிரஸோட நிலைமை கொஞ்சம் கஷ்டமான, எந்த பக்கமும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரே ஒரு சில நிலைப்பாடுகளை சொல்லலாம். ரெண்டு ஸ்டேட்டில் இது கூட சேர்ந்து நடக்குது. தமிழ்நாடு கூட ஒன்று பாண்டிச்சேரி, இன்னொன்று கேரளா. இப்போ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஐயா நம்ம ரங்கசாமி ஐயா இருக்காங்க. இப்போ அவங்க பிஜேபி கூட இருக்கிறதுனால இவர் கூட வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு இருக்கும்போது, கண்டிப்பாக நாராயணசாமி நம்ம காங்கிரஸ் அவர் தாவேகா கூட ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% பிரகாசமாக இருக்கு. ஏன் சார் அது? இப்போ அந்த பக்கமாக அவங்க ஒதுங்கிட்டாங்க. யார் நம்ம ரங்கசாமி ஐயா பிஜேபி கூட இருக்கிறதுனால அவங்க போயிடுவாங்க. கொஞ்சம் அவங்களுக்கும் காங்கிரஸ் ரொம்ப நாள் ஆட்சி இல்லாமல் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேஸ் நல்லா இருக்கு. தாவேக்காவை கொண்டு போடுவாங்க. ஏன்னா புஷி ஆனந்துக்கு பாண்டிச்சேரிக்காரர். ஸோ அதனால் அந்த புஷி ஆனந்துக்கும் ஒரு முக்கியத்துவமோ இல்லை ஒரு துணை முதலமைச்சரோ அப்படி கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக அங்கே ஒரு கணிப்பு. உங்களுக்கு நல்லாவே தெரியும், பாண்டிச்சேரியில் திமுகவுடைய எம்எல்ஏக்களை ஒரு 6-7 பேர் இருக்கிறதா உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட அவங்க ஒரு எதிர்கட்சி அப்படின்னே நம்ம சொல்லலாம் அங்கே எல்லா விஷயத்துலையும். அப்படி இருக்கும்போது எப்படி சார் தாவேகா காங்கிரஸ் சேரும்னு நீங்கள் சொல்கிறீங்க? தீய சக்தின்னு சொல்லிட்டாரு. நம்ம அது எப்படி தாவேகா கூட போயிட்டாருன்னா, அந்த ஃபுல் அரசியல் மாற்றங்களும் பெருசாக விமர்சிக்கப்படும். அதனால் தாவேகா கண்டிப்பாக இவங்க கூட போகாது. என்ஆர் கூட போகாது. என்ஆர் கூட போகாது, திமுக கூடயும் போகாது. ஆனால் காங்கிரஸ் கூட்டணி அங்கே பாண்டிச்சேரியில் வேற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் தேர்தல் நெருங்க பாண்டிச்சேரியோட காங்கிரஸ் விஜய் கூட கூட்டணி இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்ல வராங்க. கண்டிப்பான இது இருக்குது. அதுக்கு புஷி ஆனந்த் அந்த ஊருக்காரர். அதனால அதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனீங்கன்னா, இப்போ பிஜேபி கொஞ்சம் நல்ல ஹோல்டில் இருக்காங்க கேரளாவில். திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றிட்டாங்க. இப்போ அதனால என்ன ஆச்சுன்னா, அங்கே காங்கிரஸ் இவரோட சப்போர்ட்டை எடுக்கும். யார் நம்ம இந்த பாண்டிச்சேரியில் ஒரு கூட்டணி அமைந்தால் அது அடுத்து ஃபாலோ பண்ணும். கேரளா அரசாங்கத்திலையும் அந்த ஸ்டேட்லேயும் அதுவும் தொடரப்படும். ஸோ அதனால் அப்படி ஒரு கணிப்பு போய்கொண்டு கேரளா காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா தேவகா கூட கூட்டணி வருதுன்னா அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இப்போ இவருக்கு ஒரு மாசு இருக்குது. எப்படின்னா நல்ல இது இருக்குது. இப்போ விஜயோட நிறைய தமிழ் பேசுகிற இடங்கள் அது இதெல்லாம் இருக்குது. இந்த எம்ஜிஆர் மாஸ் வரையும் கொஞ்சம் இருக்குது, அவருக்கு இருக்குது, விஜய்க்கு இருக்குது. ஸோ அது கூட அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது எப்போ வரனா இன்னும் ஒரு அடுத்த மாதம் கண்டிப்பாக நமக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி காங்கிரஸும் கேரளாவில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியும் பார்த்தீங்கன்னா தேவகா கூட கூட்டணி இருக்கிற அதிக வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்ல வர்றீங்க. கண்டிப்பாக அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் பிரதிபலிக்கணும்ல, இந்த கூட்டணி பிரதிபலிக்குமா என்பது ரொம்ப ஏன்னு கேட்டால், திமுகவுக்கு கூட போகிறதுக்குன்னா நிறைய பேர் இருக்காங்க. செல்வ பெருந்தகைக்கு ஆசை திமுக கூட தான் இருக்கணும்னு சொல்கிறேன். ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசி நேரத்தில் பழைய வண்டியிலே பயணம் பண்ணிடுவாங்க. இது காங்கிரஸ் திமுக கூட இணையத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆமாம் சார், இப்போ திமுக கூட காங்கிரஸ் இருந்ததுன்னா வெற்றின்னு அவங்க நிர்ணயம் பண்ணலாம்ல. தேவகா கூட போனால் இந்த தொகுதி வெற்றின்னு நம்ம எப்படி சார் சொல்ல முடியும்? அது காங்கிரஸுக்கு வெற்றி கிடையாது உண்மையிலே. திமுகவுக்கு வெற்றி கிடையாது, காங்கிரஸ் தான் வெற்றி. இவங்க கூட வாங்கினா அந்த ஓட் பெல்ட்டை அந்த வாக்கு வங்கியை வாங்கி யூஸ் பண்ணாங்க. வேலை செய்ய ஆள் இல்லைங்க காங்கிரஸில். எவன் இருக்கிறான்? யாருமே கிடையாது. திமுக வேறு தான் போய் காங்கிரஸுக்கு கைக்கு போடுன்னு சொல்லுவான். ஸோ அதனால் இங்கே நிலைமை வேறு. இங்கே ஒரு ஒரு என்னென்னா பெரிய இவங்களுக்கு அடங்கி இருப்பாங்க காங்கிரஸ். ஸோ அதனால் இவங்க இங்கே தான் போக ஆசைப்படுவாங்க என்பது தான் என்னுடைய கணிப்பு. சார், இப்போ முதல்வர் ஸ்டாலினுடன் காங்கிரஸ் ரொம்ப இணக்கமாக இருக்குது. அண்ணன் வேற ராகுல் காந்திலாம் சொல்கிறாங்க. இது மாதிரி அவங்க வேற கட்சிக்கு அதாவது கூட்டணி சேருவாங்கன்னு உங்களுக்கு எண்ணம் இருக்காது? அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழைய கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா
கலைஞர் காலத்தில் இந்திரா காந்தியை விமர்சிக்காததே கிடையாது. ஒரு நான் கூசக்கூடிய அளவெல்லாம் விமர்சித்தார் கலைஞர். அப்புறம் பார்த்தா நேருவின் மகளே வா நிலையான ஆட்சி தான் சொன்னவரும் கலைஞர் தான். ஸோ அதனால் இந்த திமுக எப்படி ஒன்றாலும் பல்ட்டி அடிக்கும். திமுகவுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. எப்படியாவது ஆட்சியை நிற்கணும். ஏன்னா வேற ஒருத்தர் ஆட்சி வந்தால் ஃபைலை பார்த்துருவான். ஃபைலை பார்த்தா முடிஞ்சிச்சு கதை. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, எதையாவது ஒரு தன்னைத்தானே பரவாயில்ல அப்படின்னு போய் சேர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதை தேடுவாங்க அவங்க. சார் இப்போ ஆட்சியில் பங்கு கேட்குறது நியாயமா சார்? ஏன்னா காங்கிரஸ் வந்து திமுக ஆட்சியில் வந்து பங்கு கேட்குறாரு. மாணிக் தாக்கூர் அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அப்படி வேறு மாதிரி ஏதாவது பேசுனா, ஏன் நாங்கள் வந்து மேலே வந்து இருக்கும்போது உங்களுக்கு வந்து நாங்கள் பங்கு கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி பேசு. இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? சரி, கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் இந்த காங்கிரஸ்காரன் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரனுக்கு என்னன்னே தெரியாது. அவங்க வந்து ஆதரவு கொடுக்கலன்னா கலைஞர் ஆட்சியை ஓட்டி இருக்க முடியாது. மைனாரிட்டி காங்கிரஸ் மைனாரிட்டி அரசுன்னு தான் ஜெயலலிதா எங்கே பார்த்தாலும் கிண்டல் பண்ணோம். ஸோ அந்த டைமில் கூட இவங்க யாருமே போய் எனக்கு பதவி கொடு எங்கள் ஆட்சியில் கொடுன்னே சொல்லலை. ஏன்னா அந்த அம்மாவுக்கு எப்படி நம்ம சோனியா காந்தி இந்த பக்கம் சொல்லவே இல்லை. இந்த காங்கிரஸ்காரன் பேச்சை கேட்காதது தான் அந்த டெல்லி தலைமை இப்போ இல்லை எப்பவுமே. ஸோ அவங்க 2 பேரும் இப்போ முடிவு எடுப்பாங்க அங்கே இருக்கிற தலைவர்கள். அது இந்த காங்கிரஸ்கார தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தலைமையில் கொண்டு வேலை செய்வாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம இவரெல்லாம் வந்து கேட்டாங்க எங்களுக்கு பதவி கொடுங்க அப்படின்லாம் நிறைய வார்த்தை சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறாங்க. அது பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலம்லாம் இருக்குது. ஆனால் அப்போ கூட காங்கிரஸ் வந்து அந்த அளவுக்கு கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி அது சோனியா காந்தி நிர்பந்தப்படுத்தவே இல்லை. நீங்கள் இருங்க மைனாரிட்டி அரசாக இருந்தது. ஸோ அந்த கணிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கேட்க உரிமை இருக்குது தானே. இன்றைக்கி எப்படி இருக்குது, இன்றைக்கி காங்கிரஸ் வந்து கண்டிப்பாக அவங்க என்ன நல்லா வேலை செய்கிறாங்க. இப்போ அகில இந்திய அளவில் இந்த திமுக கொண்டு போனது யாருங்க? காங்கிரஸுங்க. ஸோ இவங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி பக்கத்தில் வந்து பீகார் எலெக்ஷன் யார் இருந்தது? வேறு யாருமே இல்லை. தேஜஸ்வி இந்த பக்கம் யார் இருக்கணும்? ஆக்சுவலி இருக்க வேண்டியது யார்? நம்ம முலாயம் சிங் யாதவோட பையன் தான் இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை, நம்ம ஸ்டாலினை நிற்க வச்சிருக்காரு. ஸோ அகில இந்திய தலைவில் உங்களுக்கு வெளிச்சம் போட்டிருக்காரு. அதனால் நீங்கள் ஆட்சியில் கண்டிப்பாக பங்கு கொடுக்கணும். வேலுச்சாமியோட அந்த பேச்சுக்கு நான் உண்மையிலே ரொம்ப ஆதரவு அளிக்கிறேன். நல்ல நேர்மையான மனிதன், ஆண்மை உள்ள மனிதன். சார் இப்போ விஜயனுடைய நிலைப்பாடு எப்படி சார் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறேங்க? விஜய்க்கு வந்து இப்போ எப்படின்னா ஒரு 2-3 இதெல்லாம் மாட்டியிருக்காரு. இப்போ என்னென்னா இந்த கண்ணாமூச்சி இருக்குது பார்த்தீங்களா, எது ஜனநாயகம் போட கண்ணாமூச்சியும் கரூர் மரண அந்த விஷயங்களும் ரெண்டுமே சிபிஐ என்கொயரியில் இங்கே இருக்குது. ஸோ இது எதுக்காக வைக்கப்பட்டது? இல்லை நமக்கு வந்து பொதுமக்களுக்கு இவங்கெல்லாம் வேடிக்கை திரைப்படம் காட்டுறாங்களா அப்படின்னு தான் எல்லாருடைய பொதுமக்களுடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது. இது பார்க்க போனால் உண்மையிலே இந்த கரூரில் மரண சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்ததே லேட்டு, அது மட்டும் தான் ஒன்று. அந்த லேட்டை வச்சு இவர் தான் கொலை பண்ணாரெலாம் கொண்டு போக முடியாது. சாட்சி தயார் பண்ணவே முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. இது பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. எனவே இந்த பேச்சுவார்த்தைகள் டெல்லியிலே நடக்கக்கூடிய, நாளைக்கு போகிறாருன்னு நினைக்கிறேன், அது போனதுக்கு அப்புறம் தான் ஒரு சின்ன நிலைப்பாடுகளையோ இல்லை பெரிய நிலைப்பாடுகளையோ நம்ம தாவேகா தலைவர் விஜய் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் இப்போ அவங்க வந்து தாமரை மேல் இருக்கும் தண்ணீர் மாதிரி, தாமரை இலை மேல் இருக்கும் தண்ணீர் மாதிரி தான் தாவேகா. இப்போ ராகுலுடைய ஆசை எப்படி சார் இருக்கும்? விஜய் கூட போகலான்னு இருக்குமா, இல்லை ஸ்டாலின் அவர்கள் கூட இருக்கலான்னு இருக்குமா சார் கூட்டணி? ஸ்டாலின் வந்து எப்பவுமே அவர் சொந்தமாக அவர் முடிவு எடுக்கிறது இல்லை. ஒன்று அவருக்கு வந்து ஒரு கேபினட் இருக்குது. நம்ம டிஆர் பாலு, அப்புறம் துரைமுருகன், பாவம் துரைமுருகன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ஸோ இது மாதிரி டிஆர் பாலு தான் அந்த முக்கியமான ஆளுமையில் இருக்கிறார் திமுகவில். அப்புறம் அதனால் என்னென்னா அவர் முடிவு எடுக்கிறத அந்த காங்கிரஸ் பக்கம் போகிறது தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா காங்கிரஸ் மாதிரி ஒரு ஜாலியாக கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க வேறு எந்த கட்சி வந்தால். பிஜேபியில் வந்து நீங்கள் போகவே முடியாது. ஏன்னா பிஜேபி நிறைய அரண்களை அமைச்சு வச்சுருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ புதுசாக வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் கூட தான் போவாங்க. ஏன்னா அவங்களுடைய கணிப்பு என்னென்னா இப்போ வரக்கூடிய எலெக்ஷன்லாம் இப்போ காங்கிரஸ் தோற்றுரும், இந்த காங்கிரஸ் ஜெயிச்சிடும், ஸோ பிஜேபிக்கு பின்னடைவாகும், அப்போ நமக்கு ஒரு இது வரும்னு அவருடைய கணிப்பு. எனவே அவங்க காங்கிரஸ் கூட தான் போவாங்க. அதுக்கு தான் அதை விரும்புவார் என்பது என்னுடைய கணிப்பு. நன்றிங்க சார். நன்றி சார்.